குளோபல் டென்ஷன் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டு இருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பூம் கொடுக்கும். ஏன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு ட்ரேடிங் செஷன் இருக்க போகுது. ஸோ அதனால இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ மண்டே எப்படி ஆக போகுதுன்னு தெரில. பட் நேற்று வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆனதை பற்றி சொல்கிறேன். ஸோ நம்ம நிஃப்டியுமே நல்ல ஹை போயிட்டு திரும்ப மேபி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பையர் செல்லர்ஸ் இவங்கள்ட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்குல்ல. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே போகும் அப்படின்னு நினச்சி ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து நிறைய வாங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸிட் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கணிப்பு தான். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரெக்கவர் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நிஃப்டி மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்தியன் ஹோட்டல்ஸு, தன்லா பிளாட்ஃபார்ம்ஸு, ரெஃபெக்ஸு, ஹச்ஜி இன்ஃப்ரா, ஓரியன் ஹோட்டல்ஸு, டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், எபெக்சியா, ஜிந்தால்சா. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 8 ஸ்டாக்குமே ஒரு ஸ்டாக்கும் ஒரு விதமாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஸோ நேற்று வந்து எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்தோம்னா ஒரு 4300 கோடி வந்து எஃப்ஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் டிஏஏ வந்து ஒரு 3900 கோடி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். நேற்று வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் டு நெகட்டிவ்க்கு போனது. ஸோ இருந்தாலும் பரவாயில்லைங்க. எஃப்ஐஐ என்னதான் விற்றாலும் நம்ம ஆட்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு நல்லது தான். அடுத்து வந்து மார்க்கெட் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. பட் பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு பிளாஸ்ட் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அதான் மெயின். இந்த வருஷத்தை எப்படி இந்த மார்க்கெட் வந்து கொண்டு போக போகுது, மார்க்கெட்டில் எப்படி நிலையா இருக்க போதா இல்லை என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறது பிப்ரவரி 1 தான். ஸோ அவங்க வந்து நல்ல பாசிட்டிவ் நியூஸ் விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏறுமுகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப ஏறக்கமுகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. பட் எஃப்ஐ வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்காக ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு க்ளூ ஆச்சும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எஃப்ஐ நிறைய அவுட்ஃப்ளோ போயிட்டு இருக்கு. இன்னொன்று இந்தியன் மணி ரேட்டு ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ இவங்க வந்து ஒரு 100 டே மூவிங் ஆவரேஜ் 25,570 தான் 100 டே மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஸோ அதை டச் பண்ணிட்டு ஆல்ரெடி ரெக்கவர் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் எப்படி போகும்? அட்லீஸ்ட் ஒரு 25,960 50 டே மூவிங் ஆவரேஜ் அதையும் கிராஸ் பண்ணி மேலே போகணும். 26,000க்கு மேலே போனால் தான் நல்ல ஒரு சின்ன ஷார்ட் டேர்மில் ஒரு புல் மொமெண்டம் வரும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 41 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்ஸ்டாக தான் இருக்குது. பட் எனக்கு என்ன பிரச்சனைனா யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. இருந்தாலும் பார்த்துடலாம் நம்ம வந்து மண்டே எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு. யூஎஸ் டாலருமே ஒரு தெரிலங்க ஒரு ஹேமர் கூட இல்லை. பட் இது வந்து ஒரு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. $99 க்ளோஸ் ஆயிருக்கு. தெரிலங்க இது ரீசெண்ட் டைமில் இது கொஞ்சம் புல் மொமெண்டமாக தெரியுது. பட் இருந்தாலும் வீக்காகவும் தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அதான் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம குரூப்பில் இல்லை யூடியூப் சேனலில் கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனி வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து ஒரு டாடா குரூப்போட கம்பெனி. இதில் வந்து பாசிட்டிவாக நிறைய நியூஸ் இருக்குது. இவங்க வந்து ஸ்டேக் வந்து 51% வந்து பிரிட்ஜ் ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்கள்ட்ட இருந்து ஒரு அக்யூர் பண்ணுறதா ஒரு நியூஸ் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து நல்லா தான் மேலே போச்சு. இதோட பர்பஸ் என்னென்னா பொட்டிக்கு லெசர் ஹோட்டல் செக்மெண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு ஏர்னிங்ஸ் அண்ட் க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்வெஸ்டருக்கு லாங் டேர்மில் நல்ல பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். பட் ஷார்ட் டேர்மில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா 2 brokerage கம்பெனி இருக்குங்க. ஒன்று வந்து நொமோரா brokerage, இன்னொன்று வந்து மோர்கன் ஸ்டான்லி. நொமோரா brokerage வந்து நல்ல ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல மேலே போகும், நல்ல இந்த ஸ்டாக் வந்து நல்ல மேலே போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு. பட் மோர்கன் ஸ்டான்லிக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இல்லை, அது அந்த அளவுக்கு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம இன்வெஸ்டருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இவங்க வந்து என்னதான் நல்ல நியூஸ் இருந்தாலும் brokerage வந்து இந்த மாதிரி ஒரு டவுன்கிரேட் அப்கிரேட் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மிக்ஸ்ட் ஆயிருது ரிவ்யூ. ஸோ அதனால ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும், சார்ட்டை பாருங்க, ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினான ஹோட்டல் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. பிராண்ட்ல இருந்து லோ பட்ஜெட் ஹோட்டல்ஸ் வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்க, லக்ஸரி டு லோ பட்ஜெட். ஸோ இது ஸ்டார்ட் ஆனாலே எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இவங்க இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ஸ்டாக் பி 57 இருக்குது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூட தான் இருக்காங்க. பட் இவங்கள்ட்ட வந்து பெருசாக நெகட்டிவ்னா ஒரு ப்ரொமோட்டர் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு தோணுது. 38% தான் இருக்காங்க. மற்றபடி ஓகே, டிஏஏ கையிலையும் இருக்குது, பப்ளிக் கையில் இருக்குது. பப்ளிக் கையில் 16% இருக்குது. இருந்தாலும் ஓகே தான். இன்னொன்று எஃப்ஏ கையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து டாடா குரூப்பில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு பிராண்டில் இருக்க கம்பெனி.
தாஜ் ஹோட்டல் இதெல்லாமே இவங்க அண்டரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் நல்ல பீக்கு. நீங்கள் வந்து லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியெல்லாம் நல்ல ஒரு growthல தான் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து வந்து ஓரியன்ட் ஹோட்டல். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து இவங்களோட பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கொச்சின் சவுத்தில் தான் இவங்களோட மெயின் பிஸ்னஸ் இருக்கு. ரெவென்யூ வந்து இவங்களுக்கு வந்து எப்படி வருது அப்படின்னா ஆக்குபென்சி அண்ட் ரூம் ப்ரைஸ். ஸோ இவங்க வந்து ஒரு டைமும் ரூம் ப்ரைஸை செட் பண்ணுவாங்க. ஹோட்டல்ஸ் எல்லாமே இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் இல்லை ஏதாச்சும் டிமாண்டான சமயம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த டைம்ல எல்லாம் இவங்க ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி குறைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆக்குபென்சி அதிகமாகும் போது தான் நியூ இயர் ஈவினிங் இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. ஸோ அந்த டைம்ல தான் இவங்களுக்கு ரெவென்யூ அதிகமாக வருது. ஸோ அது இவங்க கம்பெனியே ஹைலைட் பண்ணி சொல்லுது. எங்களுக்கு வந்து சவுத்தில் தான் மெயினாக பிஸ்னஸ் இருக்குது சென்னை கொச்சினில். ஸோ ரூம்லாம் நல்லா புக் ஆகுது. நாங்கள் கொடுக்குற சர்வீஸ்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே நல்லா இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து டிமாண்ட் வந்து நம்மளோட மக்கள் கையில் வந்து நிறைய பேர் இதை விரும்பி வர்றாங்க நம்ம ஹோட்டல்ஸுக்கு அப்படின்னு இவங்களோட ப்ரொமோட்டரே சொல்லியிருக்காங்க. கம்பெனி ஓனர்ஸ் ப்ரொமோட்டர் இவங்கெல்லாம். ஸோ அதனால டைரெக்டாகவே அவங்க ஏர்னிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களே காமிக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் நீங்கள் பார்த்தாலுமே தெரியும் ஓரளவு. அதாவது ரீசெண்ட் டைமில் மார்ச் இவங்களோட சேல்ஸ் எப்பயுமே ஏறிட்டு தான் இருக்குது. பட் ஒரு மார்ச் 2022க்கு அப்புறம் 23, 24, 25லலாம் நல்ல ஒரு சேல்ஸ் காமிச்சிக்கிட்டு தான் ப்ராஃபிட்டுமே காமிச்சிட்டு தான் இருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் சேல்ஸ் வந்து அது இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா நல்ல ஒரு ப்ரொமோட்டர் தான். ப்ரொமோட்டர் பர்சன்டேஜ் பாருங்கள் 67% இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ப்ரொமோட்டர். இன்னொன்று அவங்க ப்ளஸ் எதுவும் பண்ணல. டைரெக்டாக அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் எதுவும் கடன்லாம் வாங்கலை. என்னோட அதாவது என்னோட ஹோட்டல்ஸ் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மார்க்கெட் கேபிட்டல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி வேல்யூவேஷன் இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிஇ ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா 37 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி வந்து 35 இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்குது. இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து டிப் ஆகுறது ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் ரீசன் இல்லை பெருசாக. இதில் கண்டுபிடிக்கிற மாதிரி வேறு எதுவும் தெரியல அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து வந்து ஹட்ஜி இன்ஃப்ரா. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனியில் அவங்க வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு யூடியூப் சேனலில் கமெண்ட் போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக என்ன பண்ணலாம், அவர் வாங்கினதுலேருந்தே கீழே தான் இருக்குது, லாஸ்ட்டில் தான் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் டைரெக்டாக நான் ரிவ்யூ பண்ணுற வரைக்கும் ரிவ்யூ பண்ண வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கம்பெனி ஒரு 2 குவார்ட்டராச்சும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ரீசெண்டாக வந்து ஒரு பிக் மெட்ரோ ரோடு ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணுற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ரீசெண்ட் குவார்ட்டர் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்லோ டவுனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று எக்ஸிக்யூஷன் ஸ்லோ டவுன் ஆனால் இவங்களுக்கு மார்ஜின் ப்ரெஷர் இருக்கும், இவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக வரும். சேல்ஸ் வந்து இவங்களுக்கு என்ன தான் அதிகமாக இருந்தாலும் பட் எக்ஸிக்யூஷன் அவங்களோட ப்ராஜெக்டோட அவங்க மேனேஜ் பண்ணுற விதம்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்க வீக்னஸ். ஸோ இதெல்லாம் இவங்க ரெக்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த கேட்கல. குவார்டர்லி ரிசல்ட் வந்து அது இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால மார்க்கெட் வந்து டிசப்பாயின்ட் பண்ணி ப்ரைஸை வந்து கீழே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆர்டர் புக் வந்து இந்த கம்பெனிக்கு நல்லாவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இவங்க நல்லா தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சேல்ஸ் எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த டைமும் இன்க்ரீஸ் ஆகும் தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜூன் குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டர் வந்துருச்சு. லாஸ்ட் டிசம்பரில் 1265 கோடி இவங்க சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை விட அதிகமாக கொடுத்தா இன்னுமே நல்ல கிக்அப் ஆக சான்ஸ் இருக்கும். பட் அதாவது இவங்களோட நெட் ப்ராஃபிட் என்ன தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் பட் நெட் ப்ராஃபிட் வந்து நல்ல டவுனில் போயிட்டு இருக்கு. குவார்ட்டர் டு குவார்ட்டர் ஆனாலும் இயர் ஆன் இயர் ஆனாலும். ஸோ அதனால இவங்கள்ட்ட மேபி எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று டெப்ட் வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது, 5000 கோடி ஆயிருக்கு. ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா லாஸ்ட்லலாம் புக் பண்ண தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா 4000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் போட்டு ஒருத்தர் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் போகணும்னு அவசியமே கிடையாது. இன்னொன்று இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் எனக்கு அப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றேன். 71% ப்ரொமோட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த கம்பெனி மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தான். இது 71% அவங்க வந்து ஒன்றுமே பண்ணல, ப்ளச் கூட பண்ணல. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஓரளவு நீங்கள் வாங்கிட்டீங்க அதனால சொல்கிறேன். இன்னொன்று ஸ்டாக் பியுமே இது வந்து நல்லா ஒரு அண்டர் வேல்யூட தான் காமிக்கிறாங்க. பாருங்கள் ப்ரைஸுமே 681 தான் கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. பட் இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 1500 இருக்குது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அண்டர் வேல்யூடாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கம்பெனி வந்து இபிசி இன்ஃப்ரா கம்பெனி. பிஸ்னஸ் வந்து ரோடு, ஹைவே, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ மெயினாக வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணுறாங்க. NHAI, ஓகே, நேஷனல் ஹைவே, ஸ்டேட் போர்ட் பாடிஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்க பிஸ்னஸ் தான். பட் இருந்தாலும் இவங்களுக்கு என்னென்னா ப்ராஃபிட் மட்டும் அடி ஆகுது. ஸோ அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்கள் இந்த கம்பெனிலாம். அதுக்கப்புறம் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்.
ஸோ இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மேலே ப்ரைஸ் வந்து நிக்கல, மேலே தான் போயிட்டு இருக்கு. 312 ரூபாயிலிருந்து இப்போ எங்க வரைக்கும் போயிருக்கு பாருங்க, 438 வரைக்கும் போயிருக்கு. லாஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளேயே ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமே டெப்ட் வந்து ஒரு 5,900 கோடி ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. இருந்தாலும் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வச்சு பார்க்கும்போது இது ஒன்றுமே கிடையாது. ரீசெண்டாக இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்கள்ட்ட ப்ராப்ளம் இருக்கானா பெருசா ப்ராப்ளம் இல்ல. பட் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு அனாலிசிஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்க. பட் அது கண்டிப்பா வருமானலாம் தெரியாதுங்க. பிரைட் மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. இவங்க இன்ஃப்ரா ஸ்பெண்டிங் ரைஸ், அதுக்கப்புறம் ஃப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிள், இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கு ஸ்டாக் பிரைஸ்ல. ஸோ அதுதான் இப்போதைக்கு ஒரு மேலே போயிட்டு இருக்க ரீசன் ஸ்டாக் பிரைஸ். ஓகே. ஸோ இவங்களோட பிஸ்னஸ்னா ட்ரக்ஸ், பஸ்ஸஸ், டிஃபென்ஸ், ஹெவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் இதுதான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். புரோக்கரேஜ் லைக் ஐசிஐசிஐ டைரக்ட், ஜேபி மோர்கன் எல்லாமே இவங்க வந்து பாசிட்டிவ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சி ஒரு இதுல இருந்து 2 புரோக்கருமே பாசிட்டிவ் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ தெரியல இன்சைடர் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு. இதுல வந்து ப்ராப்ளம் இருக்கானா ஷார்ட் டேர்ம்ல மேபி கரெக்டாக சான்ஸ் இருக்கு. ஏன்னா பிரைஸ் வந்து இந்த அளவுக்கு மேலே போயிருக்கு. இப்போதான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஒரு டாடா மோட்டார்ஸ்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மேபி இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சில அனலிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஸோ ஃபியூயல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் மேபி இப்போ பட்ஜெட் இல்லை சப்போஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா ஃபியூயல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் இதுக்கு வந்து டைரக்ட் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் நம்பர் 1 பிளேயராக இருக்காங்க. ஸோ இன்னொன்று எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆனாலும் இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ இதுதான் இது வந்து நடக்குமானா ஒரு கெஸ் தான். சி எதுவுமே நம்ம நம்ப முடியாது. இப்போ ட்ரம்ப் வந்து நேற்று ஒன்று பேசுறாரு, இன்னைக்கு ஒன்று பேசுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால கொஞ்சம் காஷன்ஸாக இருக்கணும். எதுக்காகனா ஒருத்தர் வந்து இதில் வந்து நான் வெளியில வரலாமா, எக்ஸிட் ஆகலாமா, எனக்கு வந்த லாபம் போதும் அப்படின்னு கேட்டாரு. ஸோ அதுக்காக சொல்றேன். ஓகே. ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒரு ஓவர் வேல்யூவேஷன் அந்த அளவுக்குலாம் இன்னும் போகலை. பட் பி ரேஷியோ பாருங்க 597 காமிக்கிறாங்க. ஸ்டாக் பி வந்து 42 தான் இருக்கு. ஸோ இது இன்னொன்று டாட்டா அந்த ஒரு ரீசனுக்காகவே நிறைய பேர் வச்சுட்டு தான் இருக்காங்க. நல்ல ஒரு கம்பெனி தான். பட் டிவிடெண்ட் இன்னும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மேபி அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ தான் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் அப்டேட் ஆகலை. ஸோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மேபி பிப்ரவரிக்கு வரைக்கும் கூட பாருங்கள். இல்லை உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து வந்து ரெஃபெக்ஸ். இந்த கம்பெனி வந்து என்னதான் ஆச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. எனக்குமே டவுட் இருக்கு. நம்ம குரூப்லயுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் சர்வீசஸ் கம்பெனி மெயினா. இவங்க வந்து ஆஷ் ஹேண்ட்லிங், கோல் மைனிங், அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரண்ட் கேஸ், அதுக்கப்புறம் கிரீன் மொபிலிட்டி பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான சர்வீசஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். பட் ரீசன்ட் டைம்ல இவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. என்னன்னா 300 crore கோல் எக்ஸவேஷன் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 100 crore ஆஷ் ஹேண்ட்லிங் ஆர்டர். இது ரெண்டுமே கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது ரெண்டும் நல்ல நியூஸ் தான். இருந்தாலும் இவங்கள்ட்ட வந்து இன்கம் டேக்ஸ் சர்ச் ஆபரேஷன் வந்து ஒரு நியூஸா வந்தது. இவங்க கம்பெனியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுதான் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. மேபி இவங்க வந்து ஃபிளக்சுவேஷன் பண்றாங்க, இப்போ ப்ரைஸை மாத்துறாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்துல இவங்க வந்து ஃபுல்லா ப்ரைஸை வந்து கீழே இறக்கிட்டாங்க. இவங்க கம்பெனில இருந்து ஒரு தரப்புல சொன்னாலும் அது வந்து மார்க்கெட்டுக்கு கேட்கல, பத்தலன்னு நினைக்குது. இன்னுமே மேபி இது வந்து ஒரு நியூஸ் பேசிஸ்ல இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இவங்க வந்து ஃபுல்லா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டாலும் நிறைய இன்வெஸ்டர் வந்து இன்னுமே அதுல ஒரு மோகம் இருக்கு எல்லாருக்குமே. ஓகே இது வந்து நியூஸ் பேஸ்லானே கீழே வருது அப்படின்னு. இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. இவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர் புக் இருக்கு. ஸோ அதனால மேபி நல்ல நியூஸ், நல்ல ஒரு ரிசல்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க பாருங்க 717 கோடி இவங்க வந்து டிசம்பர் லாஸ்ட் இயர் டிசம்பர்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட கொஞ்சம் அதிகமா வந்துச்சுன்னா மேபி நீங்க யோசிச்சு பாருங்க, அதோட அதிகமா வந்துச்சுன்னா எங்க போகும் அப்படின்னு. இது வந்து நான் சொல்ல தேவையில்லை, நீங்க தான் உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க, ஐயோ பிரைஸ் வந்து மேலே போக மாட்டேங்குது அப்படின்னு. அப்படி வருத்தப்படவே தேவையில்லை. நல்ல கம்பெனி இவங்கெல்லாம் நல்ல குவாலிட்டி தான் தர்றாங்க. பட் கம்பெனியில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் தானே. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்மளும் தான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். பட் அந்த டைம்ல நம்மள்ட்ட முடியல. பட் இன்னுமே நல்ல ஒரு ஃபோக்கஸ் ரேஞ்சில் தான் இருக்கு. இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து 3200 கோடி இருக்கு. ஸ்டாக் பி வந்து 18 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 40 இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 250. இவங்க வந்து நல்ல ஒரு அண்டர்வேல்யூட் ரேஞ்சில் தான் இருக்காங்க பி ரேஷியோ வச்சு. பட் பிரைஸ் வந்து இன்னும் கரெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால கூட ஒரு ஸ்டாக் வந்து ஓவராலாக இறங்கிருச்சுன்னா வேல்யூவேஷன் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப மேலே ஏறும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 190 இருக்கு. மேபி இன்னுமே கீழே வருமா அப்படின்னு மேபி அனலிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்களான்னு தெரியல. டெப்ட் வந்து உங்களுக்கு 174 கோடியா மாறி இருக்கு. ஸோ அது ஒரு இஷ்யூ தான். இவங்களோட கிளைண்ட்ஸ்னா தெர்மல் பவர் பிளான்ஸ், மைனிங் கம்பெனிஸ், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ நிறைய இருக்கு. ரிசல்ட் வந்தால் தான் நல்லா இருக்கும். டெப்ட் மட்டும் கொஞ்சம் கன்சர்னாக இருக்கு இப்போதைக்கு.
அடுத்து வந்து தன்லா பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து பிஸ்னஸ் வந்து சிபாஸ் அண்ட் கிளவுட் கம்யூனிகேஷன் கம்பெனி. ஸோ இந்த பிஸ்னஸில் பண்ணுறாங்க. இவங்களோட ஒர்க் என்ன அந்த பிஸ்னஸில் அப்படின்னா, என்டர்பிரைசஸ் டெலகாம் கம்பெனிஸ்க்கு வந்து மெசேஜிங் சொல்யூஷன்ஸ் வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இது எல்லாருக்குமே தேவையான ஒரு பிஸ்னஸ் தான். ரீசெண்டாக ப்ரைஸ் மூவ்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க நீங்கள் சார்ட்டை பார்த்தாலே புரியும். லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒன்றுமே கொடுக்கல. 38% தான் நெகட்டிவ் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் ஒன்றுமே கிடையாது. வருஷம் வருஷம் உங்களுக்கு 38% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கும். இருந்தாலும் இவங்களோட ரீசெண்டில் வந்து ஒரு பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது கம்பெனி 175 crore அவங்க வந்து பைபேக் பண்ணுறதா சொன்னாங்க. பைபேக் வந்து ஒரு ப்ரொமோட்டர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொமோட்டர் ஒரு கம்பெனி வந்து சொல்லுதுன்னா ப்ரொமோட்டர் வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இப்போ ரீசெண்டாக கூட டிசிஎஸ்ஸாக இதுலேயே பைபேக் கூட வந்தது. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து பைபேக் பண்ணுறாங்கன்னா அது வந்து நல்ல நியூஸ். அப்போ வந்து ப்ரொமோட்டர் வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இன்னுமே நல்லா பாசிட்டிவ்ல போகும் அப்படிங்கிறது அர்த்தம். இருந்தாலும் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, ரீசெண்டாக இருக்க நியூஸ் வந்து சைக்ளிக் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஐடியும் சிபா செக்டாரும் நல்ல வீக்னஸ்ல இருக்கு. ஓகே, இது வந்து ஆல்ரெடி 52 வீக் ப்ரைஸ்ல இருக்கு. ஸோ அதனால இன்னும் கூட ஒரு மேலே எந்திரிக்கணும்ல, அதனால இன்னும் கூட நல்ல நியூஸ் தேவைப்படுது இந்த கம்பெனிக்கு. இல்லை ஒரு நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறது. ஒரு நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, இதை வந்து பிடிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க அதாவது பாசிட்டிவ்னா இதுதான் பாசிட்டிவ். பட் எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது இந்த கம்பெனியில் என்னமே கொடுக்கலங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிலங்க இது ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஒரு கான்ஃபிடென்ட் ப்ரொமோட்டர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கட்டும். 46% வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் சிறைக்கு கூட்டி தான் இருக்காங்க. இந்த கம்பெனியில் நிறைய பாசிட்டிவ் தான் இப்போதைக்கு இருக்கு. பட் ப்ரைஸ் வந்து நல்லா கீழே இருக்கு. ரிட்டர்ன்ஸ் வந்து 5 இயர்ஸில் ஓரளவு நமக்கு வந்து growth காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்கணும். அது காமிக்காதான் ஒரு வருத்தமாக இருக்கு. மேபி நம்ம எல்லாரும் உள்ள போனதுக்கப்புறம் யாராச்சும் வெளில போனாங்கன்னா என்ன ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ப்ரொமோட்டர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, எஃப்ஏ இன்க்ரீஸ் ஆகிறாங்க, ரீட்டைல் டிக்ரீஸ் ஆகிறாங்க, எல்லாமே பாசிட்டிவ் தான். மேபி நான் வந்து மேக்ஸிமம் சார்ட் வைக்கல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்து கூட சான்ஸ் இருக்கு. நான் டெம்பரவரி டவுனாக கூட இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது பார்க்கல. நீங்கள் கூட பாருங்கள். யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ல. கிளைண்ட்ஸ் வந்து டெலகிராம் ஆப்ரேட்டர்ஸ், பேங்க்ஸ், என்டர்பிரைசஸ். மெசேஜுங்கிறது அத்தியாவசியம். ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா தான் இருக்கு. ப்ராடக்ட் பேஸ்டு டெக் கம்பெனி. நம்ம நியூஜன்னா அதே மாதிரி தான். ஸோ அதே நிலைமையில தான் இதுவும் இருக்கு. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி எல்லாமே நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா அந்த கம்பெனி வந்து எப்போ இருந்தாலும் மேலே போகும். ஸோ அதனால நம்பி நீங்கள் வச்சிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் மூவ் ஆக தான் எனக்கு கன்சர்னாக இருக்கிறத தவிர மற்றபடி இது எல்லாமே நல்ல ஒரு ரேட்டில் தான் இருக்குது. இன்னொன்று வேல்யூவேஷனு ஸ்டாக் பி 12 தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 43 இருக்குது. இது வந்து நல்ல அண்டர்வேல்யூடு கம்பெனி தான். டெப்டெல்லாம் பெருசாலாம் இல்லைங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வச்சிருக்கிறது நல்லது. லாங் டேர்முக்கு நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு ஸ்மால் கேப்னா 312 கோடி ஸ்மால் கேப் கம்பெனி. இந்த கம்பெனி பற்றி கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து நீங்கள் சார்ட்டை பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒதுக்கிறது நல்லது. 89% அந்த ஸ்டாக்காச்சும் பரவாயில்ல. இது பாருங்க, ஓப்பனால இருந்தே கீழே தான் கிடக்குது 5 வருஷத்துல. ஸோ இது ரொம்ப ரொம்ப வீக்கு. இன்னொன்று ஃபண்டமெண்டல் ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த கம்பெனி வந்து நியூஸ் பேசிஸில் மூவ் ஆகிற ஒரு கம்பெனி. ஓகே, நியூஸ் ட்ரிவன் ஸ்டாக்னா இதை தான் சொல்லுவோம். இவங்க வந்து ரீசெண்டாக வந்து நியூ பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன், ஓவர்சீஸ் ட்ரேடிங் ஆர்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. நான் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் லோ மார்க்கெட் கேப். ஸோ லோ மார்க்கெட் கேப்பில் சின்ன சின்ன நியூஸ் பாசிட்டிவ் வந்தாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறோம். அதனால ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலலாம் பெருசாச்சு. பட் இருந்தாலும் சின்ன ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட எதுக்காக மைக்ரோ கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சின்ன பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் மேலே போகும், சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் கீழே போகும். ஸோ இது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்ததுனால ரொம்ப கீழே கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட் கரெக்ட் ஆகிற ஸ்டாக்கு. இவங்க வந்து ட்ரேடிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்டு கம்பெனி. இவங்க பிஸ்னஸ் வந்து அக்ரோகெமிக்கல், கெமிக்கல்ஸு, மெட்டல்ஸ், ஃபார்மா, ரா மெட்டீரியல் இந்த மாதிரி செக்மெண்ட்ல இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ட்ரேடிங் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். டிஸ்ட்ரிபியூஷன் ஓட்டத்தில் வாங்கி அதை நிறைய பேருக்கு விற்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். இவங்களுக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. ட்ரேடர்ஸ் புது புது கிளைண்ட்ஸ்லாம் வருவாங்க, புது புது கிளைண்ட்ஸ் போவாங்க. இந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம வந்து மேபி இவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா நம்ம அதை நம்பி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இதில் எதுவும் இல்லை. ஸோ அதனால உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வர்றேன்னு. அடுத்து வந்து ஜிந்தால் சா. இது வந்து ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ப்ரொமோட்டர். ஜிந்தால் குரூப்போட ஒரு கம்பெனி. இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஜிந்தால்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிரெடிட்டபிலிட்டியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இவங்களோட டெப்ட் மட்டும் எனக்கு வந்து கன்சர்னாக இருக்குது. 6000 கோடியிலேருந்து ஒரு 5900 கோடியாக மாற்றிருக்காங்க. இருந்தாலும் ஓகே தான். 1100 கோடியா இருந்தாலும் ஓகே தான். ஸ்டாக் பி வந்து 6 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 22. இவங்க வந்து நல்ல ஒரு அண்டர்வேல்யூட தான் இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஆர்டர் இன்ஃப்ளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ரீசன்ட் குவார்ட்டரில் வந்து ஆர்டர் இன்ஃப்ளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பாசிட்டிவ் தான். வாட்டர் சப்ளை, ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாமே டிமாண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இதெல்லாமே பாசிட்டிவ் தான். பட் ரீசன் வந்து
ஸ்டீல் பிரைசஸ் வந்து இம்பாக்ட் ஆகுது. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்ம்ல ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு, கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க ஒரு ரீசன் சொல்றாங்க. ஒரு நல்ல ஹை போயிட்டு இப்போ வந்து நல்ல கரெக்ஷன்ல தான் இருக்கு. ஸ்டீல் பிரைசஸ் இம்பாக்ட் இருக்கு. இப்போ இங்க டாக்ஸ் அங்க டாக்ஸ், ட்ரம்ப் அங்கிட்டு இங்கிட்டு பேசிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனா சொல்றாங்க. கவர்மெண்ட் இன்ஃப்ரா ஸ்பெண்டிங் பிளஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர்டர் சப்போர்ட், இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு அப் அண்ட் மொமெண்ட்டும் வர சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸும் நல்ல டிமாண்ட்ல வர சான்ஸ் இருக்குங்கிறாங்க. பிசினஸ் நமக்கு தெரியும்ல, ஜிந்தால் ஷா கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டீல் அண்ட் பைப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இது. இவங்க வந்து வாட்டர் பைப் லைன், ஆயில் அண்ட் கேஸ் பைப்ஸ், டக்டைல் அயன் பைப்ஸ் மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்றாங்க. ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு கம்பெனி தான். ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ஜிந்தால் குரூப்ல இருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ல வந்து இவங்களுக்கு ஸ்டீல் பிரைஸ் இம்பாக்ட்னால தான் பிரைஸ் வந்து கரெக்ட் ஆகுது. அந்த ஒரு ரீசன் தான் இப்போதைக்கு அனலிஸ்ட் வைக்கிறாங்க முன்னாடி. ப்ரொமோட்டர்லாம் 63% இருக்காங்க. பட் இவங்க வந்து கொஞ்சம் பிளச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. இவங்க கடன் வாங்கியிருக்காங்க 43%, ஒரு 63, ஒரு 10-15% வந்து கடனில் இருக்குது கம்பெனி. மற்றபடி ஓகே தான். பப்ளிக் வந்து ஒரு 16% கொஞ்சம் கூடி இருக்கு லாஸ்ட் 2 குவார்ட்டரில். அது பெருசெல்லாம் கிடையாது. பட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அதிகமாக இருக்குது, பிளச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன். நீங்கள் வந்து ஒரு 2 குவார்ட்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த குவார்ட்டர் கூட நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.